ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசா இருந்த பாண்டியர்கள் 12ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல எழுச்சி பெற்றாங்க. எழுச்சி பெற்றதோடு இல்லாம சேரர்கள் சோழர்களோட பகுதிகளை கைப்பற்றி தங்களோட ஆட்சியை இலங்கை வரை நீட்டிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சோழ தலைநகரான தஞ்சாவூரை கைப்பற்றிய பாண்டியர்கள் சோழர்கள் அரச வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பழிக்கு பழி வாங்கினாங்க. 2ஆம் பாண்டிய பேரரசுன்னு அழைக்கப்பட்ட பாண்டியர்களோட இந்த பொற்காலம் 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கால கொண்டு வந்தாங்க. இந்த சூழல்ல 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட மறைவுக்கு அப்புறம் அவரது மகன்களான வீரபாண்டியன் அப்புறம் சுந்தர பாண்டியன் ஆகிய 2 பேருக்கு நடுவுல யார் அடுத்த பாண்டிய மன்னர்னு சண்டை வந்துச்சு. இந்த 2 பேருக்கு ஆதரவான படைகளும் தங்களுக்குள்ள அடுத்தடுத்து மோதிக்கிட்டாங்க. இதனால பாண்டியர்கள் ரொம்பவும் பலவீனமா மாறினாங்க. ஒரு கட்டத்துல சுந்தர பாண்டியன் வீரபாண்டியனால தோற்கடிக்கப்பட்டாரு. இதனால கடும் கோபம் அடைஞ்ச சுந்தர பாண்டியன் மீண்டும் பாண்டிய ஆட்சியை கைப்பற்ற அலாவுதீன் கில்ஜியோட தளபதியான மாலிக் கபூர் கிட்ட உதவி கேட்டாரு. ஏற்கனவே மதுரையை கைப்பற்ற ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்த மாலிக் கபூருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சது. அவர் தன்னோட மிகப்பெரிய படைகளோட மதுரை நோக்கி படையெடுத்தாரு. வீரதவளப்பட்டினம் போர்னு அழைக்கப்பட்ட இந்த போர்ல பாண்டிய மன்னர் வீரபாண்டியனோட படைகள் தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த போர்ல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீரபாண்டியன் தப்பிச்சு போனாரு. இதுக்கப்புறம் சுந்தர பாண்டியன் மதுரையை தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பாண்டியர்களோட மன்னரா பொறுப்பேற்றாரு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கும் மாலிக் கபூருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதால மாலிக் கபூர் சுந்தர பாண்டியன் மேல படையெடுத்தாரு. இந்த போர்லயும் பாண்டியர்கள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில பாண்டிய மன்னரா இருந்த சுந்தர பாண்டியன் மாலிக் கபூர்னால சிறைபிடிக்கப்பட்டாரு. அதே போல மாலிக் கபூரோட படைகள் மதுரையையும் கைப்பற்றினாங்க. ஆனாலும் தோல்வியை ஏற்காத பாண்டிய படைகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து மாலிக் கபூர் படைகள் மீது கொரில்லா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பாண்டியர்களை முழுசா வீழ்த்த முடியாதுன்னு மாலிக் கபூர் உணர்ந்துகிட்டாரு. இதன் காரணமா வீரபாண்டியன் அப்புறம் சுந்தர பாண்டியனோட ஒப்பந்தம் போட்டு பல கோடி மதிப்பிலான செல்வத்தை வாங்கிக்கிட்டு டெல்லிக்கு தன்னோட படைகளோட திரும்பி போனாரு. ஆனா மாலிக் கபூர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் மீண்டும் சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் தங்களுக்குள்ள சண்டை போட்டு பாண்டிய நாட்டையே 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. இதனால வலுவா இருந்த பாண்டியர்களோட பலம் வெகுவா குறைஞ்சிச்சு. இந்த சூழல்ல டெல்லி சுல்தானிய மன்னரான குப்புதீன் முபாரக் ஷா தன்னோட தளபதியான குஸ்ராவ் கானை மதுரை நோக்கி படையெடுக்க அனுப்புனாரு. இந்த குஸ்ராவ் கான் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீரபாண்டியன் அப்புறம் சுந்தர பாண்டியனை வீழ்த்தி மீண்டும் மதுரையை கொள்ளையடிச்சு டெல்லிக்கு திரும்பினாரு. இதுக்கப்புறம் கிபி 1323ஆம் ஆண்டுல படையெடுத்த டெல்லி சுல்தானிய அரசரான முகமது பின் துக்ளக்கோட தளபதி உலுக்கான் மதுரையை கைப்பற்றி டெல்லி சுல்தானிய பேரரசோட ஒரு மாகாணமா இணைச்சாரு. இதோட மதுரையில பாண்டியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. இந்த படையெடுப்புல தப்பின பாண்டிய மன்னர்கள் தெற்கு நோக்கி வந்து தென்காசிய தலைநகரமா கொண்டு திருநெல்வேலி அப்புறம் அதை சுற்றி இருந்த பகுதிகளை மட்டும் ஆண்ட சிற்றரசர்களா மாறினாங்க. ஆனா இவங்களும் தங்களோட வாரிசு உரிமைக்காக தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கிறது சில வெளிநாட்டவர்களோட பயண குறிப்பு மூலமா நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரே நேரத்துல ஒரு பாண்டிய மன்னர் தென்காசிய தலைமையிடமா கொண்டும் மற்றொரு பாண்டிய மன்னர் கோவில்பட்டிக்கு அருகே இருந்த கயத்தார தலைமையிடமா கொண்டும் ஆண்டாங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. இந்த தென்காசி பாண்டியர்களும் சுமார் 200 ஆண்டுகள் சிற்றரசர்களா ஆண்ட நிலையில மதுரை நாயக்கர்களோட எழுச்சி காரணமா வரலாற்றுல இருந்து மறைஞ்சு போனாங்க. அதாவது கிபி
1618 ஆண்டு வரை ஆண்ட வரகுணராம குலசேகர பாண்டியனே கடைசி மன்னனா கருதப்படுறாரு. அதுக்கு அப்புறம் வந்த பாண்டியர்கள் பத்தி இதுவரை எந்த தகவலும் கிடைக்கல. பல ஆய்வாளர்களும் மதுரை நாயக்கர்களோட படையெடுப்பு காரணமாகவோ அல்லது வாரிசு இல்லாத காரணத்தாலேயோ பாண்டிய அரச வம்சம் முடிவுக்கு வந்திருக்கலாம்னு நம்புறாங்க. ஒரு காலத்துல இந்தியாவோட மிக பெரிய பேரரசா இருந்த பாண்டிய பேரரசு தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதால தங்களோட வலிமையை இழந்து சிற்றரசு நிலைக்கு தள்ளப்பட்டு வரலாற்றுல இருந்து காணாமலே போயிட்டாங்க. பாண்டியர்களை பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இறுதியா ஆண்ட வரகுணராம குலசேகர பாண்டியனுக்கு அப்புறம் பாண்டிய